1.1 15th sum, decrypt the received encoded message 2 minus 3 24 with the encryption matrix. ஒரு encryption matrix கொடுத்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 by 2 matrix. இது வந்து 1 by 2 matrix. ஒரே ஒரு row தான் இருக்கு, பட் 2 columns இருக்கு. இதுவும் ஒரே ஒரு row தான் இருக்கு, 2 columns இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 by 2 matrix. ஓகேங்களா? ஸோ பாருங்க, received encoded message வந்து கொடுத்துட்டாங்க and encryption matrixும் கொடுத்துட்டாங்க and the decryption matrix as its inverse. decryption matrix அப்படிங்கிறது இந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதோட இன்வர்ஸ், இந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் தான் decryption matrix. ஓகேங்களா? where the system of codes are, அந்த கோட்ஸ் வந்து எப்படி வந்துட்டு டிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, described by the numbers 1 to 26 to the letters A to Z. நமக்கு ஆல்ஃபபெட்டில் A to Z தெரியும் இல்லையா? அந்த A to Z எப்படி வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா, ஏனா 1, B-னா 2, C-னா 3, அந்த மாதிரி 26 லெட்டர்ஸையும் வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அண்ட் த நம்பர் 0ங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டு ஏ blank ஸ்பேஸாக, 0 எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஒரு blank ஸ்பேஸாக டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அதுலேருந்து அந்த சென்ட் பண்ண அந்த மெசேஜ் என்ன அப்படின்னு வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? கொடுத்துருக்க அந்த encryption மேட்ரிக்ஸை வந்து நம்ம எழுதிக்கலாம். given encryption matrix A equal to, ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. ஸோ நம்ம டு ஃபைண்ட் decryption matrix, அந்த decryption matrix அப்படிங்கிறது இந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் தான், அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த encryption மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் தான் decryption matrix அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இந்த ஒரு 2 by 2 மேட்ரிக்ஸ்க்கு A இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஜென்ரலாகவே ஒரு 2 by 2 மேட்ரிக்ஸ்ன்னு சொன்னால் நமக்கு வந்து இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா தெரியும். ஜென்ரலாக ABCD அந்த மாதிரி ஒரு 2 by 2 மேட்ரிக்ஸ் இருந்ததுன்னா A இன்வர்ஸ் அப்படிங்கிறது 1 by AD minus BC into D minus B minus CA அப்படின்னு வந்துட்டு நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து A இன்வர்ஸ் ரைட் பண்ணிடலாம். A இன்வர்ஸ் அப்படிங்கிறது 1 by நமக்கு கொடுத்துருக்க அந்த மேட்ரிக்ஸ் இது தான். ஸோ இப்போ ADன்னும் போது -1 into 1 வந்து -1 அப்படின்னு வரும். ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இன்ட்டு BC அப்படின்னு சொல்லும்போது 2 into -1 வந்துட்டு -2 அப்படின்னு வரும். ஸோ -2. ஓகேங்களா? ஸோ இந்த லீடிங் டயக்னல்ஸ் வந்து அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகும். -1 1ங்கிறது 1 -1 அப்படின்னு வரும். ஸோ 1 -1, இங்கே ரிமைனிங் இருக்கிற அந்த வேல்யூஸோட சைன் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். -1ங்கிறது 1 வந்துடும், 2ங்கிறது -2 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இது -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து +2 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம். -1 +2 அப்படின்னும் போது 1 by 1 அப்படின்னு வரும். அது வந்து நத்திங், 1 by 1 வந்து 1 தான். ஸோ அப்போ நம்ம இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இப்போ A இன்வர்ஸ் வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நமக்கு வந்துட்டு கோடட் ரோ மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா கொஸ்டின்லேயே 1 by 2 1 by 2, அதாவது 1 by 2 மேட்ரிக்ஸ் 2 மேட்ரிக்ஸ் பார்த்தோம் இல்லையா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 - 3 24. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோடட் ரோ மேட்ரிக்ஸ் 2 - 3 24. நம்ம வந்து இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, டீகோடிங் மேட்ரிக்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டீகோடிங் மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 மேட்ரிக்ஸையும் வந்து ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஸோ ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணலாம். 2 into 1 வந்துட்டு 2. ஓகேங்களா? -3 into -2 வந்து +6 அப்படின்னு வந்துடும். அடுத்து ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கிட்டு செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணலாம். 2 into 1 வந்துட்டு 2, -3 into -1 வந்து +3 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ 2 + 6 வந்து 8, 2 + 3 வந்து 5 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து டீகோடட் ரோ மேட்ரிக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ரோ 2 காலம், அப்போ இது ஒரு 1 by 2 மேட்ரிக்ஸ். அடுத்து இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணலாம். 20 into 1 வந்து 20, 4 into -2 வந்து -8. ஓகேங்களா? அடுத்து 20 into 1 வந்துட்டு 20, 4 into -1 வந்து -4. ஓகேங்களா? இப்போ 20 - 8 வந்து 12, 20 - 4 வந்து 16. ஸோ இங்கே நம்ம இதுக்கு வந்து டீகோடட் ரோ மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 26 வரைக்கும் இருக்கும். அது வந்து ஆல்ஃபபெட்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம் A to Z வரையில் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ A to Z வரையில் ஆல்ஃபபெட் எழுதிக்கலாம். ஏன்னு சொன்னால் 1,
பினா 2, சினா 3, டினா 4, ஈனா 5, எஃப்னா 6, ஜினா 7, ஹெச்னா 8, ஐனா 9, ஜேனா 10, கேனா 11, எல்னா 12, எம்னா 13, என்னா 14, ஓனா 15, பீனா 16, கியூனா 17, ஆர்னா 18, எஸ்னா 19, டீனா 20, யூனா 21, வீனா 22, டபிள்யூனா 23, எக்ஸ்னா 24, ஒய்னா 25, இசட்னா 26. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு வந்து என்னென்ன நம்பர்ஸ் கிடச்சிருக்கு 5. ஸோ 5 நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து 8 ரவுண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா 12 ரவுண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து 16 ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு 8 இல்லையா? ஸோ இப்போ ஹெச் அப்படின்னு வரும். அடுத்து வந்து 5 இல்லையா? அப்போ ஈன்னு வரும். அடுத்து வந்துட்டு 12 இல்லையா? ஸோ 12க்கு வந்து பார்த்திங்கன்னா எல். அடுத்து 16க்கு வந்து பி. ஸோ நமக்கு இங்கே எந்த ஆர்டரில் இருக்கோ நம்ம அந்த ஆர்டரில் தான் அந்த நம்பர்ஸ்க்கு வந்து லெட்டர்ஸ் வந்து பார்க்கணும். 8 ஃபஸ்ட்டு இருக்கிறதுனால 8 எழுதிக்கணும். அடுத்து 5 எழுதிக்கணும். அடுத்து வந்து 12, அதுக்கு அடுத்து 16. 8க்கு வந்து நேராக எந்த லெட்டர் இருக்குன்னு பார்க்கணும். ஹெச். 5க்கு நேராக ஈங்கிற லெட்டர் இருக்குது. 12க்கு நேராக எல்லுங்கிற லெட்டர் இருக்குது. 16க்கு நேராக பிங்கிற லெட்டர் இருக்குது. ஸோ அப்போ அது என்ன வேர்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் அப்படிங்கிற வேர்டாக இருக்கும். ஸோ த மெசேஜ் இஸ் ஹெல்ப். ஸோ நமக்கு இந்த மெசேஜ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. என்ன மெசேஜ் அது இருந்திருக்கும்? அப்போ ஹெல்ப்புங்கிற அந்த வேர்டு தான் மெசேஜாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா கொடுத்துருந்த அந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்துட்டு இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அடுத்து வந்துட்டு கோடட் ரோ மேட்ரிக்ஸ் அவங்களே கொடுத்துருந்தாங்க. அந்த 2 கோடட் ரோ மேட்ரிக்ஸ் கூட அந்த இன்வர்ஸ் மேட்ரிக்ஸை நம்ம என்ன செஞ்சோம்னா ப்ராடக்ட் பண்ணோம். அவ்வளோதான். 2 கான்செப்ட் தான். நம்ம ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1/2 மேட்ரிக்ஸ் வந்து 2 மேட்ரிக்ஸ் கிடைக்குது. ஸோ இதில் இருக்க நம்பர் படி ஆர்டர் படி 8, 5, 12, 16 அதை ஆர்டராக ரைட் பண்ணிக்கணும். அந்த நம்பருக்கான லெட்டர்ஸ் வந்து என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அந்த லெட்டர்ஸை வந்து நம்ம ரைட் பண்ணிக்கணும். ஸோ அந்த லெட்டர்ஸை சேர்த்திங்கன்னா அது வந்து நமக்கு ஒரு வேர்டாக கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான அந்த மெசேஜ். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்துட்டு ஒரு டெஃபினேஷன் பார்க்கலாம். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸை வந்துட்டு நம்ம எப்போ ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லுவோம்னா a square matrix A is called orthogonal if A into A transpose equal to A transpose into A equal to I. ஒரு மேட்ரிக்ஸையும் அதோட டிரான்ஸ்போஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைச்சதுன்னு சொன்னால் அந்த மேட்ரிக்ஸை நம்ம ஆர்த்தோகனல்னு சொல்லலாம். ஓகேங்களா? நோட், A is orthogonal. ஒரு மேட்ரிக்ஸ் ஏ வந்துட்டு ஆர்த்தோகனலாக இருந்ததுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ இஸ் நான் சிங்குலர் அண்ட் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஆர்த்தோகனலாக இருந்தால் கண்டிப்பாக அந்த மேட்ரிக்ஸ்க்கு நீங்கள் இன்வர்ஸ் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.